தினமொரு வசனம். 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 17வது வசனம். கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. விளக்கம். பரிசுத்த ஆவியினால் வரும் விடுதலை என்பது ஆடுவதற்காகவோ பாடுவதற்காகவோ துள்ளி குதிப்பதற்காகவோ அல்ல. பரிசுத்த ஆவியானவர் சத்தியத்தின்படி வாழ்வதற்கு தேவையான விடுதலையை அருளுகின்றார். அந்த விடுதலை ஒரு மனிதனுடைய வாழ்க்கை முறைகளிலும் குணநிலைகளிலும் கொள்கைகளிலும் வாழ்க்கையை குறித்த அணுகுமுறைகளிலும் முக்கியமாக வெளிப்பட வேண்டும். பாவங்களிலிருந்தும் பாவ சாயலான செயல்களிலிருந்தும் தவறான சுபாவங்களிலிருந்தும் பண ஆசை, பொருளாசை, புகழாசை, மாம்சீக இச்சையின் இழுவைகள் போன்றவைகளிலிருந்தும் சுயநலம், சுய திறமை சார்பு, நான் என்ற எண்ணத்தின் வெளிப்பாடு ஆகியவைகளிலிருந்தும் நாம் விடுதலை அடைவதற்காகத்தான் பரிசுத்த ஆவி அருளப்படுகிறது. மனிதனை கட்டி வைத்திருக்கும் தீய சுபாவ நிலைகளிலிருந்தும் பாவத்தின் பலவிதமான அடிமைத்தனங்களிலிருந்தும் விடுதலை அடையாத நிலையில் ஆராதனை வேளையில் அனுபவிக்கும் விடுதலை உண்மையான ஆவியினால் வந்த விடுதலை அல்ல. இந்நாட்களில் எங்கே ஆரவாரமான இசைக்கருவிகளும் ஆர்ப்பாட்டமான பாடல்களும் பரவசமூட்டும் திறமைகளும் உண்டோ அங்கே விடுதலையும் உண்டு என்ற புதிய காரியம் உருவாகியுள்ளது. ஆராதனை வேளையில் பாடல்களும் பரவசங்களும் ஆரவாரங்களும் சரீர அசைவுகளும் நல்ல ஒழுக்க முறைகளோடு அளவுகளுக்கு உட்பட்டு இருந்தால் அது அவசியமானதே. ஆனால் ஆராதனை வேளையில் உற்சாகமாக பாட முடிவதையும் பரவசமாக ஆட முடிவதையும் களிப்போடு பங்கு கொள்ள முடிவதையும் சரளமாக வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்க முடிவதையும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் வந்த விடுதலையின் விளைவுகளாக எண்ணிவிட முடியாது. அவைகள் பரிசுத்த ஆவியினால் ஏற்படும் விடுதலைக்கு போதுமான வலிமையான சான்றுகள் அல்ல. இவைகளை நம்முடைய சொந்த விருப்பங்களை சார்ந்தோ ஆரவாரமான உணர்ச்சிகர சூழ்நிலைகளின் தாக்கத்தினை சார்ந்தோ கூட செய்ய முடியும். சினிமா பாடல்கள் பாடப்படும் எத்தனையோ மேடை நிகழ்ச்சிகளில் ரசிகர்கள் கட்டுக்கு அடங்காமல் பரவசமடைந்து ஆடி குதித்து நடனமாடி கொண்டாடி மகிழ்கின்றார்கள். அவர்கள் எல்லாரும் சுய ஆவியின் ஏவுதலோடும் அவ்விதம் செயல்பட இயலவில்லையா? எனவே நம்முடைய ஆராதனை நேர விடுதலையை ஆவியின் விடுதலையாக எடுத்துக்கொள்ள முடியாது. ஆராதனை வேலைக்கு அப்பால், ஜெப வேலைக்கு அப்பால் நம்முடைய வாழ்க்கை முறைகள் எந்த அளவு சுயத்தாலும் பாவத்தாலும் சாத்தானாலும் கட்டப்படாமல் விடுதலையாக இருக்கிறது என்பதை கவனிக்க வேண்டும். ஆவியினால் வந்த விடுதலையின் பிரதிபலிப்புகளை நம்முடைய வாழ்க்கை முறையில்தான் முக்கியமாக பார்க்க வேண்டும். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் உம்முடைய குணநலன்களையும் கிறிஸ்தவத்தையும் பிரதிபலிக்கும் மனிதனாக வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.